ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். பல கிராமங்கள் சேர்ந்து தான் ஒரு மாவட்டம், பல மாவட்டங்கள் சேர்ந்து தான் ஒரு மாநிலம், ஒட்டுமொத்த மாநிலங்களும் சேர்ந்து தான் ஒரு நாடு, பல நூறு நாடுகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. ரொம்ப வருஷமாக சைனா அதில் முதலிடம் இருந்தாலும் இப்போ இந்தியா அதை முந்திருக்கு. மக்கள் தொகையில் மட்டும் முன்னேறினா போதுமா? மற்ற விஷயங்களில் எப்போ முன்னேற போகிறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் எல்லார் மனசுக்குள்ளேயும் கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்திய மக்கள் தொகையோடைய கணக்கெடுப்பு முடிஞ்சிருக்கு, அதோடைய ரிசல்ட்டும் வந்துடுச்சு. இப்போது இந்த வீடியோவில் அதை மட்டும் பார்க்கலங்க, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, எது கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், அதாவது மக்கள் தொகை சென்சஸ் பற்றின முக்கியமான பல விஷயங்களை பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள். இது பாரதியார் பாட்டு. நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதியார் இருந்த காலத்தில் நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? 30 கோடி. இப்போ 2025 இந்தியாவுடைய மக்கள் தொகை சீனாவையும் தாண்டிடுச்சு. எத்தனை தானே கேட்குறீங்க? 146 கோடி. இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு என்னென்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, உயிரிழப்பு கம்மியாயிடுச்சு. அது ஏன்? நம்மளுடைய மருத்துவம் ரொம்பவே பலமாக இருக்குது. அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதாவது இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது. முக்கியமாக குழந்தைகள் இறப்பு விகிதம். இறப்பு விகிதம் எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி பிறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களில் மட்டும் படிப்பறிவு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய விளைவுகள் தெரியல. அதாவது மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற விளைவுகள் தெரியாமல் எல்லாருமே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஏன் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஏழ்மையும் ஒரு காரணம். என்ன ஏழ்மை? குழந்தை பெற்றுக்கிட்டால் எப்படி ஏழ்மை தரும் இருக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் பிறந்துட்டாங்கன்னா எப்படியாவது இந்த குடும்பத்தை அவங்க உயர்த்திடுவாங்க, முன்னேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. இது கல்வி அறிவின்மை அப்படிங்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்கும். அந்தந்த ஸ்டேட்ஸில் மட்டும் அப்படி மக்கள் தொகை அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சொசைட்டியோடைய பழக்க வழக்கங்கள். அப்படி என்ன சொசைட்டியோட பழக்க வழக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் குழந்தைனாலே ரொம்ப மெச்சி அதுக்கான முயற்சியிலேயே 2-3 குழந்தை பெற்றுப்பாங்க இல்லையா. அது எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, குழந்தை பருவத்திலேயே கல்யாணம் பண்ணுறது. அதாவது ஒரு 18 வயசுலையோ அல்லது 18 வயதுக்கு இதுலேயும் இப்போ கல்யாணம் நடக்குது. பட் ரூல்ஸையும் மீறி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அப்படியே இல்லைனாலுமே சரி, ஒரு 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுற போது அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்கிற அந்த பீரியடில் நிறைய குழந்தைகள் பெற்றுடுறாங்க. அதனால வர்ற மக்கள் தொகையும் அதிகமாகுது. இன்னொன்று கல்வி அறிவின்மை. அதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என்னென்னா, கல்வி அறிவின்மை இல்லைங்கிறதுனாலேயே அவங்க அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. மக்கள் தொகை அதிகமானுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. இதுதான் மக்கள் தொகை அதிகமானதுக்கு காரணங்கள். சரி, சில முக்கியமான புள்ளி விவரங்களை பார்க்கலாமா வாங்க. இந்திய மக்கள் தொகை 146 கோடி சொல்லிட்டேன் இல்லையா. அதில் கிராமப்புற மக்களுடைய மக்கள் தொகை தெரியுமா? 92.11 கோடி. அதே மாதிரி நகரத்தில் இருக்கிற மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? 54.27 கோடி. உலகத்தில் மக்கள் தொகையில் டாப் 10ல் எந்தெந்த நாடு இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியா, ஆல்ரெடி சொன்னேன், 146 கோடி. அடுத்தது சீனா, 141 கோடி. இது 2 மட்டும்தான் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கோடியில் மக்கள் தொகை இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 34.72 கோடி, இந்தோனேஷியா 28.57 கோடி, பாகிஸ்தான் 25.52 கோடி, நைஜீரியா 23.75 கோடி, பிரேசில் 21.28 கோடி, வங்காளதேசம் 17.57 கோடி, ரஷ்யா 14.40 கோடி, எத்தியோப்பியா 13.54 கோடி. சரி, டாப் 10 நாடுகள் அதிக மக்கள் தொகையில் பார்த்துட்டோம். இருக்கிறதுலே கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடுகளை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். வேட்டிக்கன் சிட்டி 800 பேர், நவ்ரு 11,000, துவாலு 11,000, பலாவ் 18,000, சான் மரினோ 34,000, மொனாக்கோ 39,000, லிச்சன்ஸ்டைன் 39,000, செயின்ட் கிட்ஸ் மற்றும் நேவிஸ் 53,000, ஆண்ட்ரோரா 77,000, சீஷல்ஸ்
1,07,000. இப்போ இந்த குறைந்த மக்கள் தொகை உள்ள நாடுகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதில் பெரும்பாலும் எல்லாமே வந்து சின்ன நாடுகள் அல்லது தீவுகளாக தான் இருக்குது. இந்தியாவில் இப்போது எத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க தெரியுமா? 100 கோடி. ஆக்சுவலாக மக்கள் தொகையில் மட்டும் இல்லை, வாக்காளர்கள் தொகையிலையும் இந்தியா தான் முதலிடம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கணக்கெடுப்பு படி, புள்ளி விவரத்தின்படி ஒரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 811 பேருக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற விகிதத்தில் தான் இப்போ மக்கள் தொகை அமைஞ்சிருக்கு. 1950 ஒரு சராசரி இந்தியனுடைய ஆயுட்காலம்ங்கிறது என்னவாக இருந்துச்சுன்னா 40 அரௌண்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போது 70லேருந்து 75 வரைக்கும் இருக்குது. அதுவுமே ஒரு காரணம் நம்ம மக்கள் தொகை அதிகமானதுக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குங்க. பிறக்கும் குழந்தைங்களுடைய இறப்பு விகிதம், அதாவது 1950 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 300 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ உள்ள நிலைமை என்னன்னு தெரியுமா? 1000 குழந்தை பிறக்கிறாங்கன்னா அதில் 50க்கும் குறைந்த குழந்தைகள் தான் இறந்து பிறக்கிறாங்க அல்லது 5 வயதுக்குள்ளே இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதுவும் ஒரு காரணம் நம்ம மக்கள் தொகை அதிகமாகிறதுக்கு. சரி, இப்படி மக்கள் தொகை அதிகமாகிறதுனால என்னென்ன பிரச்சனை அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போது மக்கள் அதிகமாக ஒவ்வொருத்தங்களுக்கு உண்டான தேவைகள் அதிகமாகும். அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பணம் தேவைப்படும். அந்த பணம் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக வேலைக்கு போனால் தான் கிடைக்கும். அப்படி வேலை வாய்ப்புகள் அதிகமாக தேவைப்படுற ஒரு சூழல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து வேலைவாய்ப்பின்மையில் நிறையவே பாடுபட்டு இருக்கிறாங்க இங்கே உள்ள இளைஞர்கள். அதுவும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் இல்லை. இப்போ படிக்காத மாவட்டங்களில் உள்ள அல்லது படிக்காத மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும், என்ன மாதிரியான வேலைகள் வந்து இந்த அரசாங்கம் கொடுக்க போகுதுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ஒரு புது பிரச்சனையாக உருவாகும். அதே மாதிரி உணவு பற்றாக்குறை. இத்தனை பேர், அதாவது 146 கோடி பேருக்கும் உணவுங்கிறது இந்தியாவிலேருந்து வர்றதில்லை. கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அத்தனை பேருக்கும் வந்து ஃபுட்டு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லையா? அதுவுமே ஒரு பிரச்சனையில் வந்து முடியும்னு நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்பு. அது எப்படி பாதிக்கும்? மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரம், அதாவது வாழ்கிற நிலைகள் வந்து உருவாக்கணும் இல்லையா? இப்போ ஒரு காடு அழிக்க வேண்டியிருக்கும் அல்லது ஒரு நீர்நிலைகள் அழிக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரியான சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்படி மக்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக, அதாவது அவங்களுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக தொற்று நோய்களும் அதிகமாகும் அப்படின்னு சுகாதார அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து சீக்கிரமே வந்து நிறுத்தணும், இந்த வந்து growth லெவலை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத மாநிலங்களில் வந்து கல்வி அறிவை வந்து மேம்படுத்தணும். அண்ட் அந்த மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னதான் ஐடி அப்படி இப்படின்ட்டு நம்ம இந்தியா வளர்ந்தாலும் விவசாயங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் தொகை அதிகரிக்க அவங்களும் அவங்களுடைய வளர்ச்சியை அடையணும். அதாவது விவசாயமும் அதோடைய வளர்ச்சியை அடைஞ்சாதான் இந்த மக்களுக்கான தேவைகளும் பூர்த்தியாகும். டாக்டர், லாயர், டீச்சர் அப்படின்னு நிறைய வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி போய்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி விவசாயத்தை நோக்கியும் பல பேர் படையெடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னா இன்றைய தலைமுறை விவசாயத்தை கொஞ்சம் அதிகமாகவே கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உதவும்னா அது பொறுத்திருந்து தான் சொல்லணும். இந்தியாவுடைய மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. இந்தியாவுடைய ஜிடிபி கூடணும், இந்தியாவுடைய வளர்ச்சி கூடணும், இந்தியாவுடைய முன்னேற்ற பாதை அதிகரிக்கணும். அதுக்கு இந்த மக்கள் தொகை எந்த அளவுக்கு உதவ போகுதுன்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Thank you.